ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. மழலை கூற்றத்து நாராயண பிள்ளை என்பவர் நம்பிள்ளை இடத்துல ஒரு கேள்வி கேட்டார். என்னன்னா, இந்த லோக்கத்தில் இருக்கக்கூடிய பலனை கருதி சரணாகதி பண்ணுகிறோம் எம்பெருமான் இடத்துல. அந்த சரணாகதியானது பலிக்கிறதா தெரியல. இப்படி இருக்க மோட்சத்துக்காக பண்ணக்கூடிய சரணாகதி, அதாவது எம்பெருமான் திருவடிகளில் கைங்கரியம் பண்ண வேணும் என்பதற்காக பண்ணக்கூடிய சரணாகதி பலிக்கும் என்று எப்படி நம்புவது அப்படின்னு இவர் நம்பிள்ளை இடத்துல கேட்டார். இந்த மாதிரி மற்ற பிரயோஜனங்களுக்காக சரணாகதி பண்ணுவது அப்படின்றது அந்த காலத்திலேயே இருந்திருக்கு போல. எல்லாருமே எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண வேணும் அப்படின்ற எண்ணத்தோடு இருப்பார்கள். இந்த உடம்பை துறந்த பிறகு மற்றொரு ஜென்மம் கூடாது, நான் சேஷபூதன் என்று அறிந்து கொண்டேன், சேஷபூதன் என்று அறிந்து கொண்டால் நாகிஞ்சுத் குருவசிய சேஷத்வம் அகிஞ்சுத் குருவசிய சேஷத்வ அனுபபத்திகி என்று தொண்டன் தெரிந்த பிறகு கைங்கரியம் பண்ணாமல் இருந்தால் தொண்டன் என்று சொல்லிக்கவே முடியாது. ஆகையினால தொண்டு செய்தே ஆக வேணும். இவ்வளவு தெரிஞ்சுட்டு இருப்பார்கள் எல்லாருமே. இந்த ஜென்மம் முடிஞ்ச பிறகு மற்றொரு ஜென்மம் இருக்க வேண்டாம், நிரந்தரமான கைங்கரியம் பண்ண வேணும் அப்படின்ற எண்ணமும் கொண்டிருப்பார்கள். ஆனால் இப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணுறார்கள்னா, இந்த லோக்கத்தில் இருக்கும் பொழுது ஆர்த்த பிரபன்னர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த சம்சாரத்தை கொள்ளக்கூடியவர்கள், பொறுக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணுறார்கள், லோக்கத்தில் இருக்கும் பொழுது ஏதாவது நலிவுகள் வந்ததே என்றால் அந்த நலிவுகளை போக்கிக் கொள்வதற்காக சரணாகதி பண்ணுகிறார்கள் என்று இப்படி வைத்துக்கொள்ள வேண்டும். தனியாக ஒரு சொத்து சுகம் வசதி வீடு வாசல் இதெல்லாம் வேணும் அப்படின்ற எண்ணமாக இருக்காது. ஆனால் லோக்கத்தில் வாழும் பொழுது இங்கே நல்லபடியாக வாழ முடியலை, அப்போது எம்பெருமான இடத்துல ஏதாவது கேட்டு உடம்புக்கு வியாதிகள் இது போன்றவைகள் அப்படின்னு வச்சுப்போமே, அது ரொம்ப புரிஞ்சு கொள்கிற விஷயமாக இருக்கும். யாருக்காவது நல்ல பக்தர் பாகவதற்கே உடம்புல வியாதி வந்தது அப்படின்னு வச்சுப்போமே, ஐயோ எம்பெருமானை சேவிக்க முடியாமல் இருக்கே, மேற்கொண்டு நான் எப்படி இருக்க போகிறேன், நான் ஞானத்தை வளர்த்துக்க முடியுமா, அதுக்கெல்லாம் தடங்களாக இது இருக்கே அப்படின்னு நினைத்து கொண்டு எம்பெருமானை வேண்டிக் கொள்வது இன்றைக்கும் இருக்கலாம். ஆக அப்படி வேண்டிக் கொள்வார்களே என்றால் அதை அப்படி இங்கே வச்சுக்கணும். இங்கே மழலை கூற்றத்து நாராயண பிள்ளை அவர் அதை பற்றி கேட்குறார் என்று வைத்துக்கொண்டோம் என்றால் நன்றாக புரிய வரும். இப்போ கேட்குற நம்பிள்ளை வார்த்தை, அப்போ இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை நாம் கோருகிறோம், அது பலிக்கவில்லை அப்படின்றது தெரியறது. இதை நம்மளே கூட சில பேர் அனுபவிச்சிருக்கலாம். ஏதாவது உடம்புக்கு வியாதி வர ஏதோ ஒன்று நடக்க அதை எம்பெருமான இடத்தில் விண்ணப்பிக்க இது தீர வேணும் அப்படின்னு அது விண்ணப்பிக்க பெரும்பாலும் தோணாது. ஒரு கால் யாருக்காவது தோணித்தே என்றாலும் கூட அது பலிக்காமல் இருப்பதையும் சில பேர் காணலாம். அப்பொழுது இந்த சந்தேகம் வரக்கூடியது தானே. இந்த லோகத்தில் கண்ணுக்கு தெரிஞ்ச இந்த பலன் இது பலிக்கலை அப்படின்றத கண்கூடாக பார்க்கிறோம். அப்போது இந்த ஜன்மத்தினுடைய கடைசியில் நான் மோட்சத்துக்கு போவேன் அப்படின்றத எப்படி நம்ப முடியும் அப்படின்ற கேள்வி தான் இங்கே மழலை கூற்றத்து நாராயண பிள்ளைக்கு. அதற்கு நம்பிள்ளை என்ன சாதிக்கிறார் என்றால், நீ முதல்ல என்ன பிரபத்தி பண்ண எம்பெருமான இடத்துல என்னன்னு சொல்லி சரணாகதி பண்ண, எம்பெருமானே ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தியே என்று சொல்லி ஸ்ரீமதே நாராயணாய நமஹா அப்படின்னு தானே உடனே சொன்ன. சரணாகதி பண்ணின பிறகு எதற்காக அப்படின்னு கேள்வி வரும் பொழுது மற்ற பிராபியங்களுக்காக கிடையாது, எம்பெருமானுடைய திருவடிகளில் நிரந்தர கைங்கரியம் பண்ணுவதற்காக அப்படின்னா கூடவே சொன்னான். இப்போ பெருமாள் என்ன யோசிப்பார் அப்படின்னா, முன் சரணாகதி பண்ணது எதற்காக, தன்னுடைய திருவடிகளில் நிரந்தர கைங்கரியத்துக்காக. இப்போ நீ எம்பெருமான இடத்துல லௌகிகமான ஏதோ ஒரு பலத்தை நீ ஆசைப்படுகிறாய் அப்படின்னு வச்சுப்போமே, அப்போ நீ என்ன பலத்தை ஆசைப்படுகிறாயோ அது நீ முதல் பண்ணின பிரபத்தி எதற்காக, கைங்கரியத்துக்காக, அந்த கைங்கரியத்துக்கு விருத்தமா அல்லவா அப்படின்னு பெருமாள் பார்ப்பார். அதை பார்த்துட்டு என்ன பண்ணுவார்னா, விருதமாக இருந்தால் என்றால் கொடுக்க மாட்டார். ஆக உன்னுடைய சரணாகதி பலிக்காததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நீ முதல்ல பிரபத்தி பண்ண இல்லையா, அது பலமாக இருந்து கொண்டு என்ன பண்ணுறதுன்னா, நீ ரெண்டாவதுக்கு ஒரு அல்பமான பலனுக்கு சரணாகதி பண்ணுறே, அதை பெருமாள் கணிசிக்காமல் இருக்கிறார். இப்படின்ற இந்த அர்த்தத்தை ஆழ்வான் தாமே, கூறத்தாழ்வான் தாமே ஸ்பஷ்டமாக அருளி செய்கிறார் அப்படின்னும் நம்பிள்ளை காட்டுகிறார். வரதராஜஸ்தவத்தினுடைய கடைசியில் வரத எதிக வஸ்து வாஞ்சாமியகம் தவ சரண லபா விரோதஸ்ததா எதின பிரதேகி பிரபோ ஜடிதி விதர பாதமேவ அந்யதா அப்படின்னு ஆழ்வான் எம்பெருமான் திருவடிகளை விண்ணப்பிக்கிறார். வரத எதிக வஸ்து வாஞ்சாமியகம், என்ன ஒரு லௌகிகமான வஸ்துவை நான் ஆசைப்படுகிறேனோ, தவ சரண லபா விரோதஸ்ததா உன்னுடைய திருவடிகளை அடைவதற்கு அது விருத்தமாக இல்லையே என்றால், ஒரு விரோதமும் இல்லையே என்றால், அப்பொழுது
தத் பிரதேகி பிரபோ, அத்தை நீ எனக்கு கொடுத்தருள வேணும். அப்படி இல்லையே என்றால் விதர பாதமேவ அந்யதா, உன்னுடைய திருவடிகளையே சடக்கென கொடுத்து விடு அப்படின்னு ஆழ்வான் ஸ்பஷ்டமாக தெரிவிக்கிறார். ஆழ்வானுக்கு அப்படி என்ன ஒரு ஆசை இந்த லோகத்தில் இருந்ததே என்றால், தனக்காக ஒரு ஆசையும் கிடையாது. தன்னுடைய ஆச்சாரியர் எம்பெருமானார் இருக்காரே, அவர் தான் ரொம்ப வற்புறுத்தினார். ஆழ்வானே போய் எம்பெருமானை கேட்க வேணும்னு ரொம்ப தொல்லை பண்ணி வற்புறுத்தினாரா. அதனால கஷ்டப்பட்டு ஆழ்வான் வரதராஜன் திருவடிகளில் அடைந்து ஒரு பலனை கோருகிறார். என்ன பலன் அப்படின்னா, தர்சனத்துக்காக, ராமானுஜ தரிசனத்துக்காக தரிசனத்தையே இழந்தார் இல்லையா, திருக்கண்களையே இழந்தாரே ஆழ்வான். அதை பார்த்து எம்பெருமானாருக்கு பொறுக்க முடியல. ஐயோ, இப்பேற்பட்ட ஆழ்வானுக்கு இப்படி ஆயிடுத்தேன்னு இவர் துடிக்கிறார், எம்பெருமானார் துடிக்கிறார். அதனால என்ன பண்றார், ஆழ்வானை குத்தின்றே இருக்கார். நீர் தான் ரொம்ப அழகா பாடுவீரே, போ வரதராஜன் இடத்துல வரந்ததா தீதி வரதாகான்னு பேர்லயே வரதன்னு வச்சுட்டு இருக்கான். அவன் இடத்துல நன்றாக ஸ்தோத்திரம் பண்ணி எப்படியாவது கண்ணை வாங்கிட்டு வந்துடும். உண்மை இந்த நிலையில பார்க்கறதுக்குனால தாங்க முடியல அப்படின்னு எம்பெருமானார் குத்தி 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 ஆழ்வானை அனுப்ப 2 பேரும் காஞ்சிபுரத்துக்கு போனான். தேவபெருமான் சந்நிதியில இந்த வரதராஜ ஸ்தவமானது இயற்றப்படுகிறது. இங்க எம்பெருமானார் பக்கத்துல இருக்க கூரத்தாழ்வானும் எம்பெருமான் திருமுன்பே அதை பாடிண்டே இருக்கார். அப்ப வந்த ஸ்லோகம் தான் இது. என்னுடைய ஆச்சாரியர் எம்பெருமானார் என்ன எப்படியாவது கேளுன்னு சொல்லியிருக்கார். ஆகையினால நான் கேட்கறேன். கேட்கறது இது மோட்சத்துக்கு அனுகுணமாக இருந்தது என்றால் எம்பெருமானை கொடுக்க வேணும் அப்படின்னு வெக்கத்தோட கேட்கிறார். என்னதான் ஆச்சாரியர் சொன்னா கூட இவருக்கு ஒரு வெக்கம், எம்பெருமான இடத்துல போய் கேட்கறது அப்படின்றது ஒரு வெக்கமா இருக்கிறதுனால ஜடித்து விதர பாரமே வான்யத்தா, அப்படி இல்லை என்னால் உன்னுடைய திருவடிகளை எனக்கு இப்பவே கொடுத்து விடு அப்படின்னு. இதை நம்மள எதற்காக காட்டுறார், ஆழ்வான் நம்மளுடைய ஆச்சாரியரான ஆழ்வான் என்ன காட்டியிருக்கார் அப்படின்னா, இங்கு லோக விஷயத்துக்காக பிரபத்தி பண்ண வாய்ப்பு உண்டு. அந்த பிரபத்தி பலிக்காமல் போவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, முக்கியமான சரணாகதி இருக்கு. எம்பெருமான் திருவடிகளில் அனந்தமான நிரந்தரமான கைங்கரியம் பண்ண வேணும் அப்படின்னு. அந்த பலத்துக்கு விருத்தமாக இருந்தது என்றால் இந்த பலனை எம்பெருமான் கொடுக்க மாட்டான் அப்படின்ற இந்த வார்த்தை நம்பிள்ளை மடலை கூட்டத்து நாராயண பிள்ளைக்கு அருளி செய்தார். அடுத்த வார்த்தையில நம்பிள்ளையுடைய ஆச்சாரியர் நஞ்சியர் சாதித்த ஒரு சுவையான அர்த்தம். நஞ்சியர் தன்னுடைய சரம தசையில படுத்த படுக்கையாக எழுந்தருளி இருக்கார். அப்போ குட்டக்குடி இளையாழ்வார் அப்படின்ற ஒருத்தர் அங்கே போயிட்டு நஞ்சியருடைய திருமேனியை பற்றி விசாரிக்கிறதுக்காக போயிருக்கார். அவர் போயிட்டு சேவிச்சுட்டு வந்திருக்கலாம். அவர் கூடவே சேர்த்து ஒரு வார்த்தையையும் சொன்னார். பாவம், தன்னுடைய அறியாமையினால ஒரு வார்த்தையை சொன்னார். நல்லது சொல்கிறோம் அப்படின்னு நினச்சிண்டு நல்ல வசமாக மாட்டின்றார். என்ன சொன்னார் அந்த குட்டக்குடி இளையாழ்வார் அப்படின்னா, நஞ்சியர் படுத்த படுக்கையாக இருக்கும் பொழுது தெரியறது அவர் எம்பெருமான் திருவடியை சார போகிறார் அப்படின்னு, போய் சேர போகிறார் அப்படின்றது தெரியறது இல்லையா. அப்போ இந்த குட்டக்குடி இளையாழ்வார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த சரம தசையில் துவயத்தை கொஞ்சம் அனுசந்தானம் பண்ணிகிட்டே இருக்கலாமே அப்படின்னு ஒரு ஆறுதல் சொல்கிறதா நினச்சிண்டு சொல்கிறார் இவர். உடனே நஞ்சியருக்கு தூணுக்குன்னு என்ன கேட்டார்னா, ஏன் படுத்த படுக்கையாக இருக்கிற எனக்கு தான் துவயம் தேவையா, நல்லா நடமாடின்னு இருக்க உனக்கு துவயம் தேவை கிடையாதா அப்படின்னு கேட்டாராம். நஞ்சியருக்கு என்ன கோபம் அப்படின்னா, இந்த குட்டக்குடி இளையாழ்வார் சொல்கிறது எப்படி இருக்கு, நம்ம எம்பெருமான் திருவடிகளில் சார போகிறோம், அந்த சரமதசை வந்துடுது, அப்போ சரியாக எம்பெருமான் திருவடிகளை போய் சார வேணுமே, அடைய வேணுமே, அப்போ அதற்கு ஒரு வழி என்ன, துவயத்தை சொல்லி கொண்டு இருந்தோமே என்றால் எப்படியாவது எம்பெருமான் நமக்கு மோட்சத்தை கொடுத்துருவான், திருவடிகளை கொடுத்துருவான் அப்படின்ற எண்ணம். இது மிக தவறான எண்ணம் அப்படின்னு நஞ்சியர் ரொம்ப கோபப்பட்டார். ஏன்னா துவயம் உபாயம் கிடையாது, எம்பெருமான் தான் உபாயம். துவயம் எப்போவுமே அனுசந்திக்க வேண்டிய இனிமையான விஷயம். அதற்காக தான் குட்டக்குடி இளையாழ்வாரை பார்த்து கேட்கிறார், நீ நடமாடின் இருக்கியே, ஏன் உனக்கு துவயம் தேவை கிடையாதா, துவயம் பரமபோகியம் எப்போவுமே அனுசந்தேயத்துக்கு விஷயமாச்சு, அனுசந்தேயமாச்சு, அப்போ நீயே அனுசந்திக்கல. ஆக நஞ்சியர் திருவுள்ளம் என்ன, துவயத்தை உபாயமாக ஆகக்கூடாது. துவயத்தை சொல்றதுலாம் உபாயம் கிடையாது, எம்பெருமான் தான் உபாயம். துவய அனுசந்தானம் எப்போவுமே இனிமையாக போகியமாக நடந்து கொண்டே இருக்க வேணும் அப்படின்னு நஞ்சியர் குட்டக்குடி இளையாழ்வார் இடத்துல சாதித்தார். ஆக நம்பிள்ளை சரித்திரம் என்ன, நஞ்சியர் சரித்திரம் என்ன, சிஷ்ய ஆச்சாரிய சரித்திரம், ரெண்டுத்தையும் இந்த வார்த்தையில பார்த்தோம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.